இங்க வந்து ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ல இருக்கக்கூடிய டேட்டா ஸ்கிராச் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு டேட்ல அந்த செக்கோட டேட்டா பார்த்தீங்கன்னா மாத்திட்டு வந்து இருக்கான். அந்த செக்ல இருக்கக்கூடிய பேருக்கு பதிலா இவன் தன்னோட பேரை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பேப்பர்ல கட் பண்ணி அந்த பேருக்கு மேல வந்து ஒட்டி வந்து விட்டுறான். இப்போ அவன் அப்படி ரெடி பண்ண அந்த ஒரு செக் எடுத்துட்டு போய் பேங்க்ல வந்து கொடுக்கறான். அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த செக்கை வாங்கி பார்த்துட்டு இந்த செக்குக்கு நாங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு வந்து சொல்லிடுறாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியும். அந்த பேங்க் விட்டு வெளியில ரொம்பவே ஃபீலிங்கோட நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் கீழே இறங்குறத வந்து பாக்குறான். ஒரு பைலட் ஆகணும்ன்றதா இவனோட ட்ரீமா வந்து இருக்கும். இப்படி பைலட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறான். உங்களுக்கு நிறைய மரியாதையும் இந்த அவங்களை சுத்தி நிறைய பொண்ணுங்களை எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்கன்னு தான் இவன் பைலட் ஆகணும் வந்து ஆசைப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நிறைய பேர் ஆட்டோகிராஃபும் பேங்க்லயுமே பார்த்து ரொம்ப மரியாதை அவங்களை வரவேற்கவும் செய்யறாங்க. எல்லாத்தையும் இவன் பார்த்ததுக்கு அப்புறமா அப்பதான் அவனுக்கு தெரிய வருது ஆக்சுவலா ஃபேக் செக் வந்து ப்ராப்ளம் கிடையாது, அவனோட ஐடென்டிட்டி தான் ப்ராப்ளம் வந்து அவனுக்கு புரிய வந்து வருது. இதுக்காகவே ஒரு பிளான ஒண்ண போட்டு ஒரு ஜர்னலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்து ஒரு ஏர்லைன் கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடத்தி எடுத்துட்டு இருக்கான். அந்த மேனேஜரும் பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு பேசிக் டீடைல பார்த்து அவனுக்கு கொடுக்க வந்து செய்யறாரு. இப்ப பைலட்டை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டெய்லர் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு எனக்கு பைலட் ட்ரெஸ் வேணும்னு சொல்லி தைக்க வந்து சொல்லிடுறான். ஒரு பைலட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தச்சதுக்கு அப்புறமா அதை போட்டுட்டு அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவனை வந்து பாக்குறாங்க. மறுபடியும் அதே ஃபேக் செக்கை தூக்கிட்டு அவன் பேங்க்குக்கு போறான். இப்ப அவனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம பணத்தை பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேங்க் மேனேஜர் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் நீங்க பேங்க்குக்கு வாங்கன்னு சொல்லி கை கொடுத்து வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா நேரா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஃபேக் செக்கை வச்சு ரூம் புக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு ஹோட்டல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நாங்க செக்ல ஃபியூ டாலர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ண வந்து சொல்லிடுறாரு. உங்ககிட்ட ஏர்லைன் கம்பெனியோட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அதுல நாங்க $300 பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண வந்து சொல்லிடுறாரு. இவன் கேட்ட உடனே ரொம்பவே எக்ஸைட் ஆகி வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான கிரெடிட் கார்டை வந்து உருவாக்குறான். ஒரு போலி செக்கையுமே பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு அதை எடுத்து பேங்க்குக்கு போய் அந்த செக்கை கொடுக்குறான். அங்க இருக்கக்கூடிய பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த செக்கை ரொம்பவே உத்து வந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த ஒரு பொண்ணு அந்த செக்கை ரொம்பவே உத்து பார்த்துட்டு இருந்ததால பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கண்ணு ரொம்பவே அழகா இருக்குதுன்னு வந்து சொல்றான். அந்த பொண்ணு கேட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த செக்குக்கான பணத்தை ப்ரிப்பேர் பண்ண வந்து தயார் பண்றா. இப்படி இவன் தினமும் பார்த்தீங்கன்னா ஃபேக் செக்கை உருவாக்கி பணத்தை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே வந்து இருக்கான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் பேங்க்குக்கு ரொம்பவே வேகமா வந்து போய் பணத்தை எடுக்கிறதுக்காக போறான். பட் அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆனது வந்து இருக்கு, உங்களுக்கு பணமானது ரொம்பவே அர்ஜென்டா இருந்தா இருக்கக்கூடிய கவுண்டருக்கு போய் உங்களோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி கேஷ் ஆனதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்றாரு. கேட்ட உடனே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து போறான். அங்க போனதுக்கு அப்புறமா பணம் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இவங்களோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி எந்த நாட்டுக்கு வேணாலும் இவங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணாலும் வந்து சொல்லிடுறாங்க. கேட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளைட் ஓட்டக்கூடிய அந்த ஒரு கேபினுக்குள்ள பார்த்தீங்கன்னா போக வந்து செஞ்சிடறான். இப்படியே இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி இவன் கிட்டத்தட்ட 26 நாடுக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் ஆனது பண்ணவும் செஞ்சிடறான்.